அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு. நேற்றோட அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ புதிய வேலை உண்டு. இப்போ இங்கே வந்து என்னைய கண்டுட்டு மிச்சம் பேர் கேட்டாங்கன்னா, நீங்கள் டிக்டாக் செய்கிறது தானே, எங்களையும் டிக்டாக்கில் காட்டுங்க போடுங்க அப்படின்ட்டு. அதனால் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுற அவங்களையும் பாருங்கள். வாங்க. இதாக இருக்கிறாரு, இதுலேயும் ஒருத்தர் தான். இவருக்கும் பாருங்க, இவர் ஜப்பான் வந்து எத்தனை வருஷம்? ஜப்பான் வந்து 9 மாசம் ஆகுது. 9 மாசம் ஆகுதுன்னா எப்படி ஜப்பான் நல்லமா? ஜப்பான் உங்களுக்கு ஜப்பான் ஓகே, ஜப்பான் நல்லம். என்னது வந்தா இனி வேலை கொஞ்சம் தேடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன மற்றபடி சம்பளம் எல்லாம் ஓகே. வேலை எல்லாம் என்ன எப்படி வேலையை பத்தி? வேலைன்னு கெம்பா, அடுத்தது மற்றது என்ன இந்த ஜூஸ் கம்பெனி என்று அப்படி இப்படி என்று ஒரு கம்பெனியில் இருக்குது. வேலை எடுத்துக்குள்ளேயுமா வந்தா எப்படி? வேலையெல்லாம் நல்லமா எடுத்துக்குள்ளேயுமா வந்தா பொடியமா இருக்கு? வந்தா வேலை எடுக்கவும் கஷ்டம் தான். ஆனால் கிடைச்சாலும் இனி நல்ல வேலை தான் இனி ஜப்பான்ல. நல்ல வேலைன்னா சம்பளமும் பிரச்சனை இல்லை. சம்பளம் பிரச்சனை இல்லை. இப்போ வரக்கூடிய பொடிமாருக்கு நீங்க என்ன சார் செல்ல விரும்புறீங்களா? இப்போ அதாவது ஜப்பானுக்கு வரக்கூடிய பொடிமார் மிச்சம் பேர் இருக்கிறாங்க இல்லை, யங்கர்ஸ் தான் கூடுதலாக இருக்கிறாங்க. மிச்சம் பேர் தான் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, ஜப்பானுக்கு இந்த 30 லட்சம் 40 லட்சம் செலவழிச்சு வாரது வேஸ்ட். வாரண்டா குறைஞ்சது இப்போ 3 வருஷம் விசாண்டா இப்போ நிறைய பேர் 50 லட்சம் 40 லட்சம் 30 லட்சம்னு செலவழிச்சு வந்திக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இங்கே வந்த போகிறதான் தெரியும் அந்த விசாட விலை எவ்வளவு அப்படியே. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 10-30 லட்சம் செலவழிச்சு வந்து அந்த சல்லியை வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள எடுக்க ஏழுமெண்ட் சொல்கிறீங்களா, இல்லாட்டி கஷ்டம்னு சொல்கிறீங்களா? என்ன ஒழுங்கான ஒரு வேலை உண்டு, சரியான ஒரு வேலை ஒன்று கிடைச்சிச்சான்னு சொன்னால் ஓகே எடுக்கலும். மற்றபடி இந்த 15 லட்சம் 20 லட்சத்துக்குள்ள வரது ஓகே. அப்படி வரது ஓகே. ஓகே. நீங்க செல்ல விரும்புறீங்களா? ஜப்பான் அதே தான் சொல்றேன். 35-40 லட்சம் செலவழிச்சு வாரது அது ஃபுல் பெரிய அமௌண்ட் உண்டு. குறைவான அமௌண்ட் ஒன்று செலவழிச்சு வாரன்னு சொல்லி இங்க வேலை ஒன்று கிடைச்சால் நல்ல சேலரி ஒன்று எடுக்கலும். ஆனால் நாட்டில் இந்த வாரம்னு சொன்னா வேலை ஒன்று ஃபிக்ஸட் பண்ணி வந்தத்தான் இங்க நல்ல நான் நினைக்கிறேன். சும்மா வந்தால் எப்படிக்கும் வேலை கிடைக்கிறது கஷ்டம். இங்க எங்களுக்கு நிகங்கோ தெரிஞ்சுக்கணும், பாஷாவை தெரிஞ்சிருந்தா தான் இங்க வேலை கிடைக்கும். எந்த இடத்துலையும் இல்லாம கிடைக்காது. ரைட். அப்போ இப்படி பொடியமாரெல்லாம் வந்து இப்படி இவங்கள யங்கர்ஸ் தான் சரியா? வரக்கூடிய பிரதர்ஸ், வரக்கூடிய யங்கர்ஸ் பாருங்க, இப்படி தான் சிச்சுவேஷன் ஜப்பானில். நானும் அது சம்பந்தமாக போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ இவங்க ஒரே டிக்டாக்ல நாங்களும் பேசணும் நானா அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவங்களையும் சேர்த்து பேச வச்சுக்கிறேன். சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போமே. வேற என்ன சார் சொல்கிறீங்களா? இல்லையே. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட்.